ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சின்னதாக விலாக் போடலான்ட்டு ஒரு ஐடியா. அதனால் ஒரு விலாக் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்காரங்க காலையிலே போயிட்டு ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தால் வாங்கிட்டு 10 முட்டை வாங்கிக்கிட்டு வர சொன்னால் அதோட பையனுக்கு ஒரு செப்பல் வேறு புதுசாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வண்டிக்கு ஏதோ வேலை இருக்குன்ட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே ஒரு செப்பல் வாங்கி 6 மாதம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஒரு 3 செப்பல் இருக்குது. எல்லாமே புதுசாக தான் இருக்குது, போடவே மாட்டான். அதனால ஏற்கனவே வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலுமே அவங்க அப்பாட்ட ஏதோ தாஜா பண்ணி கடைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தாச்சு. அவனுக்கு பிடிச்ச செப்பலாம் இந்த கலர் தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்கியிருக்கான் பாருங்கள். நல்லா தான் இருக்குது. ஆனால் ரொம்ப கிளிப்பச்சை கலர் இருக்குது. வீடியோவில் சரியாக தெரியல. அவனுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே தான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல், அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் என்னென்னா சின்னதாக ஒரு கிச்சன், அப்படியே எங்கள் கிச்சன் பாருங்கள். இவ்வளோக்கு ஜாமெல்லாம் கழுவாமல் காலையிலே சாப்பிட்டுட்டு ரசம் தான் நாள் ரசம் வந்துச்சு, வெண்டைக்காய் கூட்டு செஞ்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கிச்சனு பாருங்கள். கிச்சன் விலாக் ஒரு நாள் வீடியோ போடுறேன். எங்களோட கிச்சன் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, காலைல சமைச்சு சாப்பிட்டது, அதெல்லாம் கொஞ்சம் வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மீனை கழுவலாம் ஒரே கவுச்சியாக இருக்கும் இல்லையா, வாஷ் பேஷன். அதனால் ஃபஸ்ட்டு ஜாமத்தை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீனை தொட்டலாம் அப்படின்ட்டு ஜாமத்தெல்லாம் விளக்க ஆரம்பிச்சிட்டேன். விளக்கி அதை கவுக்க ஆரம்பிச்சிட்டேன். கவுத்தில் தண்ணி வடிஞ்சதும் அது ஒரு ட்ரே ஒன்று வச்சுருக்கேன், அதுக்குள்ளே போட்டு வச்சுருவேன். அது பிளாஸ்டிக் ட்ரே ஒன்று இருக்குது, அதில் போட்டு கவுத்து தண்ணி வடிஞ்சதும் வச்சுருவேன். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னென்னா இடையில ஒரு டீ போட்டு குடிச்சிடுவோம். காலையிலே டீ போட்டு குடிச்சிடுவோம். எங்கள் வீட்டுக்காரங்களுக்காண்டி காஃபி, எனக்காக டீ தான் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக மீன் வாங்கியிருந்தாங்க, பார்த்தா சின்ன கவராக தான் இருந்துச்சு. கொஞ்சமாக 1/2 கிலோ தான் வாங்கியிருக்காங்க போல் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் கொட்டி பார்த்தா இருந்துச்சு. சின்ன சின்ன சிகப்பு மீன் சொல்லுவாங்க, இது பேர் சங்கரா மீனா என்ன எனக்கு தெரியல. தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் சுத்தம் பண்ணலான்ட்டு பிரித்து பார்த்துட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இடையில ஒரு 12 மணிக்கு நான் டீ போட்டு எப்பொழுதும் குடிப்பேன். உங்களுக்கு டீ பிடிக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காஃபி பிடிக்கினாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு டீ தான் ரொம்ப பிடிக்கும். இடையில போட்டு அந்த மாதிரி குடிச்சிடுவேன். அப்படி இல்லைன்னா காலையில் போட்டிருக்க டீ கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா 11, 12 மணி போல் எனக்கு டீ குடிச்சிடுவேன். குடித்தா தான் எனக்கு வேலையே ஓடும். எனக்கு அதே பைத்தியம் மாதிரி ஆகிட்டேன். டீ தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு இடையில என்னென்னா நாள் மட்டன்லாம் எடுத்து சமைச்சிருந்தோம். அதெல்லாம் அவ்வளோ ஒரு அழுக்காக இருந்துச்சு. கேஸை அதையும் நல்லா சோப் போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். எப்படின்னா சபினா பவுடர் தான் போட்டு தூவி நல்லா ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அது மாதிரி கையோடய தொடச்சி எடுத்தாச்சு வச்சுட்டேன். சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளியை நான் மீனை அலசுறதுக்கு முன்னாடியே புளி ஊற வச்சு வச்சுருவேன். நல்லா ஊறிடும் நமக்கு அந்த வேலை முடிஞ்சதுமே. நான் புளி தண்ணி நல்லா கரைசும் போதே தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள்லாம் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி தக்காளியும் அதிலே கரைச்சி எடுத்துக்கிட்டு பச்சை மிளகா ஒரு 5, 6 பச்சை மிளகா, அதிகமாக பச்சை மிளகா போட்டு தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதையும் போட்டு வச்சாச்சு. ஒரு பக்கமாக மீனை அலசி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன தாளிக்க வேண்டியதான், வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அது கூட நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா தக்காளி வெங்காயம் நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா போட்டு அரைச்சி எடுத்து ஒரு விழுதாக வச்சுருப்பேன். அதை நல்லா கொதித்து சுண்டி வரும்போது அதையும் நான் அது கூட சேர்த்து ஒரு கொதிச்சதும் அதுக்கப்புறம் தான் மீன் சேர்ப்பேன். மீன் சேர்த்ததும் எப்படின்னா ஒரு கொதிச்சதுமே ஆஃப் பண்ணலாம் கரைஞ்சிடும் இல்லையா, அதனால் ஒரு கொதிச்ச உடனே தேங்காய் சேர்க்கணும்னா சேர்ப்பேன், இல்லைனா இல்லை தான். எங்கள் வீட்டுக்காரங்க தேங்காய் சேர்க்கறது பிடிக்காது. அன்றைக்கி நான் தேங்காய் சேர்க்க போகிறது கிடையாது. நல்லா கொதிக்க விட்டதும் தேங்காய் அரைச்சி ஊற்றி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். குழம்பு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இடையில நான் என்னென்னா அந்த இது விட்டுட்டேன். எப்படின்னா வடகம் இருக்கும்ல, நம்ம மீன் குழம்புக்கு வடகம் சேர்ப்பலாம், அதை சேர்க்காம விட்டால் கொதிக்கும் போது நான் அது கூட சேர்த்துட்டு நல்லா வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ விலாக்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.